இன்றைக்கி நம்ம வெயிட் லாஸ் தோசை தான் பார்க்க போகிறோங்க. அதுக்கு வந்து 1 கப்பு சாமை அரிசி, 1 கப்பு குதிரவாளி அரிசி எடுத்துக்கோங்க. உளுந்து வந்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. இது 3மே நல்லாவே ஊற வச்சிடணுங்க. ஒன்றாவே ஊற வச்சுடுங்க. ஒரு நைட் ஊற வச்சிங்கன்னா போதும். நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் அரைச்சி சாயங்காலம் நம்ம சுட்டு சாப்பிட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்தளவுக்கு ஊறிடுச்சு. ஊறினதுக்கப்புறம் நான் அரைச்ச மாவை காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இது வந்து கொஞ்சமாக புளிக்க வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா அப்படியே கூட சுட்டு சாப்பிடலாம். இது புளிச்சதுக்கப்புறம் பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு ரெடியாக இருக்குன்னு. இப்போ நம்ம தோசை சுடலாங்க. அதுக்கு வந்து வெங்காயம் 1 பொடிசா நறுக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். பேன் சூடானதுக்கப்புறம் நம்ம 2 கரண்டி தோசை மாவு ஊற்றிக்கலாங்க. இது வந்து ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தடிசாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணுங்க. ஏன்னா வெயிட் லாஸ்ன்றதுனால ரொம்ப நம்ம கிறிஸ்பியாக சாப்பிடக்கூடாது. இது கூடவே கொஞ்சமாக ஆனியன் தூவிடலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சமாக தூவிடலாங்க. இது வந்து வீக்லி ஒன்ஸ் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கனாவே உங்களுக்கு வெயிட் லாஸ் ரொம்பவே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கிடைக்கும். நல்லா வெந்துருச்சுங்க. திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வெயிட் லாஸ் சட்னி செய்யலாங்க. அதுக்கு ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு முழு பூண்டு, ஒரு காஞ்ச மிளகாங்க. இது 3த்தையுமே பச்சையாகவே நம்ம மிக்சியில் ஜாரில் அரைச்சி எடுத்துக்கணுங்க. இதை தான் நம்ம வெயிட் லாஸ்க்கு இந்த சட்னி தான் நம்ம சாப்பிட்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு வெயிட் நல்லாவே ரெடியூஸ் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி சட்னியை நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்தாச்சு. இது கூடவே நம்ம தோசையும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி வெயிட் லாஸ் தோசையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் இல்லாமல் எடுத்து மறந்துடாதீங்க. அப்போ தான் என்னோடய புதிய வீடியோஸ் உங்களுக்கு தேடி வந்துகிட்டே இருக்கும். இனிமேல் உங்களுக்கு வெயிட் லாஸ் ரெசிபி தான் போட போகிறேன் இந்த மந்த் ஃபுல்லாகவே. தேங்க்யூ வீவர்ஸ்.